இப்போ அதிகாரத்தை அனுபவிக்கணும், நம்ம என்னைக்குமே மேலாதிக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கணும் நினைக்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க இப்ப இந்த எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்டு வர்றதா இருக்கட்டும், இல்ல எந்த இடத்துல பாதிக்கப்படுறவங்களா இருக்கட்டும், எந்த இடத்துலயுமே அவங்க நிக்கிறத காணோம். ஒரு போராட்டமா இருக்கட்டும், ஒரு கம்பெனிலேயே ஒரு வேலை நிறுத்தம் செய்யறாங்க, அங்க கூட உழைக்கும் மக்கள் தான் அங்க நிக்கிறாங்க இல்லையா? அதுக்கான உரிமைகளை சலுகைகளை அனுபவிக்கிறதெல்லாம் எல்லாருக்குமா இருக்கு. ஆனா அந்த போராட்டத்துல இருக்கிறவங்க அடிமட்டத்துல இருக்கிற தொழிலாளர்கள், இந்த ஓட்டு கேட்டு வர்றவங்க கூட காசு கொடுத்து கூப்பிட்டு வர்றாங்கன்றாங்க. என்னவா இருந்தாலும் அது உழைக்கும் மக்களா தான் இருக்காங்க. இந்த வெயில் நாள்ல வேலை இல்லாத நாள்ல அவங்களுக்கு ஒரு வேலையா வர்றாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். கூட்டத்தை கூட்டி காட்டுறதுக்காக காசு கொடுத்து அது ஒரு வேலையா வர்றாங்க. ஆனா இதுல கூட அந்த அதிகாரம் பண்ணணும்ன்றவங்களை காணாம எப்படி 3000 ஆண்டுகளாக இது மாதிரிதான் நடந்துட்டே இருக்கு. ஆளு வர்க்கத்தை அந்த காலத்துல மன்னர்களை, இந்த காலத்துல ஆளு வர்க்கத்தை இல்ல அரசாங்கத்தை கைக்குள்ள வச்சுக்கிட்டு அது மாதிரி படிப்பு வர்றாங்க. அவங்களுடைய இதுதான் வந்து இத மாதிரி ஒரு குரூப் பிஏ இருக்கும். மெஜாரிட்டியான 20-80 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அங்க பிறந்த அந்த ஆளு வர்க்கத்துல பிறந்து வளர்ந்தவங்க அவர்கள் மனசு கேட்காம என்னடா மனிதநேயம் மற்றும் இல்ல அறிவியலுக்கு புறம்பாக இப்படி சமூக நீதி இல்லாம பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வீட்டுக்குள்ளார நடக்கிறது அவங்களுக்கு தான். சரிமா அவர்கள் வெளியே வந்து அவர்கள் தான் அவர்களால தான் இந்த சமூகம் கூட இதெல்லாம் வந்துருக்குன்னா அவங்களுடைய உதவி இருக்கு, இல்லைன்னா மறுக்க முடியாது. அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்ம இங்க சொல்லுவாங்க இந்த பிராமண குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பிறந்தவங்க எல்லாம் ஒரு பெரிய பட்டியல நீ பார்த்தமா அவர்கள் தான் இருக்காங்க, தலைமை தாங்கி இருக்காங்க. இப்ப கூட ஸ்ரீவித்யான்னு ஒரு தோழர் பேசுறாங்க, டாக்டர் சர்மிளா பேசுவாங்க. அவர்கள்லாம் அங்க இருந்து பாத்துக்கிறாங்க. நமக்கு தெரியவே நமக்கு ஒரு என்ன வயதான ஒரு டீச்சர் சொன்னாங்க, ஐயோ இங்க என்ன பண்ற இது குடும்பத்துக்கு பாட பத்தி எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. அவங்கள போய் பாக்கணும். அந்த பெண்களை தானே இப்ப வந்து பகடையா வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பட்டியல் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு தெரிய பாரதியார், அப்புறம் ஏஎஸ் பன்னீர்செல்வம், சுப்பிரமணிய சிவா, ஈஸ்வர சந்திரன் வித்யாசாகர், பிஎஸ் கிருஷ்ணன், இவர் ஐஏஎஸ். இவர் வந்து நமக்கு மண்டல் கமிஷனுக்கு ரொம்ப ரொம்ப இதா இருந்திருக்காரு. ஆமா, கம்யூனிஸ்ட் தலைவர் பார்த்தா பி ராமமூர்த்தி, சரியா, எல்.எஸ். சேஷாத்ரி ராவ், எம்.என். ராய், ஆபிரகாம் கிருஷ்ணய்யர்னு ஒருத்தர் 100 வருஷம், பார்வதி கிருஷ்ணன், இவங்க வந்து கம்யூனிஸ்ட் எம்பியா இருந்தவங்க. ராஜகிருஷ்ணன் நம்ம படிச்சிருக்கோம் நிறைய, ஜானகி அம்மா. அந்த குடும்பத்துல இங்க எல்லாம் பண்ணிட்டு வர்றாங்க, உழைக்கும் மக்கள் சுரண்டிட்டு வர்றாங்க. அவங்க பொறுக்காம அதை விட்டு வெளியே வந்தவங்க அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கான வழியை இந்த மக்களுக்கு தலைமை தாண்டி இருக்கிறாங்க, போராடி இருக்கிறாங்க. காலத்துல அவங்க ஒடுக்குமுறை அடக்குமுறை எல்லாம் சந்திச்சிருக்காங்க, ஜெயில இருந்திருக்கிறாங்க. இப்படி எல்லாம் நடந்தவங்க தான் உறவுகளுக்கு சொல்ல வருது. இவர்களே அவர் பண்ணக்கூடிய அட்டுழியங்கள் தாங்காம தான் வெளியில வந்து ஐயோ சக உயிரியாச்சு, மனித உயிரியாச்சு, இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி வந்தவங்க. இவர்கள் புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஒரு ஆதங்கம், கவலை. உறவுகளே